குமரன் வீட்டுக்கு போகிறதுக்காக ஆனந்தி அவங்க அண்ணியும் வந்து வண்டியில் ஏறி போயிட்டுருக்காங்க ஆட்டோவில். அப்போ பின்னாடியே தொடர்றாரு. எப்படியாவது இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வீரா போகிறாரு. வீரா வரதை வந்து ஆனந்தி பார்த்துட்றாங்க. உடனே வந்து அண்ணி இங்கே பாருங்களேன், அந்த வீரா வந்து நம்மளை பின்தொடர்றான் அப்படின்னு அவனுக்கு ஒரு வழி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு வந்து போகிற மாதிரி சைகை காட்டி வந்து வீராவை திசை திருப்பி விட்டுறாங்க. வீரா போயிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. தவறாக வந்து பாதையில் வந்து வீரா வந்ததால் எல்லாரும் அவரை பிடிச்சிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண, மரியாதை வெளியே இறங்கி அப்படின்றாங்க. ஐயோ அவங்க தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு வீரா. இங்கே வந்து சிரிக்கிறாங்க ஆனந்தி. அண்ணி எப்படி நீ இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. பின்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலன்னா எப்படி, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சமாளிக்கணும்ல. இவன் உன்னை வேவு பார்க்குறதே வேலையாக வச்சிட்ருக்காண்டி. இவனெல்லாம் எப்போ ஒழிச்சு விட போகிறோமோ அப்போ தான் நிம்மதி. அதான் நீ நானும் யோசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க ஆனந்தி. இங்கே வந்து ஆனந்தி அவங்க அண்ணி வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமரன் வீட்டில் எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனந்தியை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம், குமரனோட அம்மா சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்திக்கு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க. பார்த்து சந்தோஷம் அடைகிறாரு. அப்பா சொல்கிறாரு, அப்படியே சாட்சாத் அந்த காமாட்சி மணி சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து குமரன் எல்லாருமே உட்காருங்க சாப்பிட அப்படி சொல்லி சொன்னோன்னே, இல்லை நாங்கள் அப்புறம் சாப்பிடலாம், அதெல்லாம் தெரியாது, உட்காருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குமரனோட அம்மாவுக்கு ஆனந்தியும் வந்து குமரனையும் ஒன்றா பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது மனசில் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கே யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சந்தோஷமாக பேசிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து குமரனோட அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆனந்தி வந்து கண்டுபிடிச்சதே வந்து அந்த புடவையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. புடவையில் தான் வந்து ஆனந்தியோட வந்து முகம் வந்து தெரிஞ்சது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஆனந்தி வந்து ஒன்றுமே புரியாமல் ஆச்சரியமாகப்படுறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற, நிஜமாக தான் என் பையன் பற்றியா, நீ வந்து சாட்சியாக தம்மானது தான், அதனால தான் என் பையன் உன் முகத்தை வந்து வரைஞ்சிருக்கான், அதனால் பரிசும் கிடச்சிது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு ஆனந்தி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. குமரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. அடுத்து வந்து அவங்க அண்ணி வந்து நிஜமாக சொல்கிறீங்க ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த புடவையை காட்டுறாங்க. ஆனந்தி உங்கள் அண்ணி வந்து அப்படியே வந்து பிரமிச்சு போகிறான். ஆனந்தி நீ தாண்டி அப்படின்னு எப்படி அப்படின்னு. இல்லைங்க உண்மையிலேயே நான் அதெல்லாம் உங்கள் ஃபோட்டோன்னு நினச்சி நான் வரைகிறேங்க உங்கள் முகம்னு சொல்லிட்டு நான் வந்து வரைய நினச்சது காமாட்சி அம்மனை, எப்படி வந்து இப்படி நடந்ததுன்னு தெரிலங்க, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச முகத்தை நீங்கள் வரையும் போது இந்த மாதிரி மாறி வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஆனந்தி அவங்க அண்ணி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆனந்தி யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஐயோ என்ன நினச்சிக்கிட்டாங்களோ ஆனந்தி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன். இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஆனந்திக்கு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, புடவையெல்லாம் வச்சு எல்லாமே வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. குமரனோட அம்மா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆனந்தி நீ நல்லா இருக்கணுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் வந்து குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. அடுத்து வந்து ஆனந்தி எல்லாருமே போனோன்னே குமரன் வந்து ஆனந்தியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஆனந்தி அவங்க அண்ணியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே, அப்படியே பார்க்க வெறுப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வீரா டென்ஷனாக வராரு. உடனே வந்து அவங்க அம்மா கிட்டே எல்லாக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்களே அப்படின்ட்டாங்க. இதில் என்னமா இருக்குது, அவங்க புடவை கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னோடனே அந்த புடவையை பார்த்து வயிறாக எரியுது வீராக்கா. அதை பார்த்து டென்ஷனாக வராரு. ஓ அப்படியா, புது ஆளுங்களாம் கிடச்சிருச்சா உங்களுக்கு, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டி, நீ நல்லா வாழலாம், இதுக்கப்புறமா என்னை விட்டுட்டு நினைக்கிறியா, அது எப்படி நீ வாழ முடியும், என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகிறல்ல, இதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. என்ன நீ அவன் அப்படி முறைக்கிறான், பின்ன அவனை டைவர்ட் பண்ணி நம்ம போயிட்டோம்ல, அந்த கோவம் இருக்காது அவனுக்கு, சரி வீடு ஆல்ரெடி 2 தூக்க மாத்திரை போட்டேன், நாளாக போட்டுடுறேன் அப்படின்னு. ஐயோ நீ வேணாம், நீ இதனால் வேறு பிரச்சனை வரும் நீ அப்படின்னு. ஆமாம் இவனை நம்ம போட்டு தள்ளிட்டு நம்ம போய் உள்ளே உட்காந்துக்க முடியுமா, இவனுக்கு வேறு எதாவது தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம ஆனந்தியோட. நீ வந்து ஆனந்தி வந்துட்டு போனது பற்றி அவங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் பற்றி நினச்சி பார்த்து ரொம்ப பூரிப்படைகிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு.